Welcome to Vaayusastra and என்னோட நேம் விஜய் the informative idiot. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா supersonic flight. Yes, so supersonic flight னா என்னன்னு பாத்தீங்கன்னா சவுண்டோட வேகம் இருக்கு இல்லையா, அந்த வேகத்துல டபுள் மடங்கு சவுண்டோட ஸ்பீடை விட அதிகமான வேகத்துல பறக்கக்கூடிய ஒரு ஃளைட் தான் இந்த supersonic flight and அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். எஸ், ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் வாயுசாஸ்திரா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்படியே கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டன் அழுத்திட்டீங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். ஸோ அப்படியே நீங்கள் எங்களோட வீடியோ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த சூப்பர்சானிக் ஃப்ளைட் இருக்கு இல்லையா, சூப்பர்சானிக் அப்படின்ற விஷயம் வந்து சவுண்டோட ஸ்பீடை விட அதிகமான வேகத்தில் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அண்ட் அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலா வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணா ரொம்ப பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே நான் வந்து அந்த ஃபார்முலா வந்து டிஸ்பிளே பண்ணுவேன். அதை பார்த்து நீங்கள் போட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இப்போது அந்த சவுண்டோட ஸ்பீடை விட அதிகமான வேகத்தில் போனால் அது சூப்பர்சானிக் சொன்னேன் இல்லையா, சவுண்டோட ஸ்பீடை விட கம்மியாக வந்துச்சுன்னா இதை என்ன சொல்லுவாங்க, சப்சானிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் கரெக்டாக சவுண்டோட வேகத்திலேயே ட்ராவல் ஆச்சுன்னா இதை வந்து டிரான்சானிக். ஸோ நம்ம சூப்பர்சானிக் ஃப்ளைட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக இந்த கான்கார்ட் அப்படின்ற ஃப்ளைட்டை பற்றி பேசி ஆகணும். ஏன் நம்ம வந்து கான்கார்டை பற்றி பேசணும்னா இந்த கான்கார்டு தான் ஃபர்ஸ்ட் சூப்பர்சானிக் ஃப்ளைட் கமர்ஷியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணது. ஓகேங்களா, ஸோ கமர்ஷியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணாங்க. அண்ட் இதை ரெடி பண்ணது, அதாவது மேனுஃபேக்சர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்ட்ரிஸ் ஒன்றா சேர்ந்து இதை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து கிரேட் பிரிட்டன் அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ். ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து சேர்ந்து தான் இதை பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ட்ரைவ் எப்போ பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 26, 1973 அட்லாண்டிக் ஓஷன் மேலே வந்து இதை ஃபர்ஸ்ட் டைம் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் 1976 Jan 21 அன்னைக்கு வந்து இதை ஃபர்ஸ்ட் டைம் பேசஞ்சர் யூஸ்க்காக இதை வந்து அவங்க வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இதை அலோவ் பண்ணது எந்த கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா பிரிட்டன், கிரேட் பிரிட்டன் அண்ட் ஃப்ரான்ஸ். ஸோ இவங்களோட ஏர்வேஸ் இருக்க பிரிட்டிஷ் ஏர்வேஸ் அண்ட் ஏர் ஃப்ரான்ஸ், இவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் இந்த சூப்பர்சானிக் ஃப்ளைட்டை வந்து கமர்ஷியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இது வந்து ஆக்சுவலாக இது வந்து நல்லாவே போயிட்டுருக்கு. அண்ட் அவங்க சீசனுக்கு ஏற்ற மாதிரி நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ண வைக்கிறாங்க, நிறைய ஏரோப்ளைன்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அண்ட் இதோட டோட்டலாகவே இது அவங்க வந்து 14 சூப்பர்சானிக் ஃப்ளைட்ஸ் தான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலாக. ஸோ ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர்சானிக் ஃப்ளைட்டோட நாய்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து நாய்ஸ் பொல்யூஷன் க்ரியேட் பண்ணுற ஒரு விஷயம் தான் இந்த சூப்பர்சானிக் ஃப்ளைட். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஓவர் நாய்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதோட எக்ஸ்பென்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம நார்மலாக ஒரு ஏரோப்ளைன் வச்சு மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இந்த சூப்பர்சானிக் ஃப்ளைட்டை வச்சு மெயின்டைன் பண்ணுறதுக்கும் வந்து ட்ரிபிள் த டைம் வந்து இதோட எக்ஸ்பென்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக தேவைப்படுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்ட்ரியுமே பிரிட்டிஷ் ஏர்வேஸ் அண்ட் ஏர் ஃப்ரான்ஸ் ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், அதாவது அவங்களோட செலவு ரொம்ப அதிகமாகுது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக 2003 ரெண்டு பேருமே வந்து சூப்பர்சானிக் ஃப்ளைட்டை வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. சூப்பர்சானிக் ஃப்ளைட்டோட சர்வீஸை ஸ்டாப் பண்ணுறாங்க. அண்ட் இதை ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் தான் வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. அவங்க வந்து மே மந்த் வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க 2003. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் மாதம் கழிச்சு பிரிட்டிஷ் வந்து 2003 அக்டோபரில் வந்து இதை வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸோ இந்த கான்கார்ட் ஃப்ளைட்டை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கான முக்கியமான ரீசனில் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட நாய்ஸ் ப்ராப்ளம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இது வந்து சவுண்டோட ஸ்பீடை விட அதிகமான ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுறதால இது வந்து ரொம்பவே சவுண்டோட தான் வந்து இது ட்ராவல் பண்ணும். அதுக்காகவே மோஸ்ட்லி இதை வந்து சீவேஸ் மேலே வந்து ட்ராவல் பண்ணுவாங்க. லேண்ட் மேலே ட்ராவல் பண்ணால் அது வந்து ஓவரால் சவுண்ட் நாய்ஸ் க்ரியேட் பண்ணும் அப்படின்றதுக்காக சீவேஸ் மேலே ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இதோட நாய்ஸ் வந்து தாங்க முடியாத அளவுக்கு அதிகமாக இருந்ததால் மக்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே போராட்டத்துக்கே வந்துட்டாங்க. ரோட்டில் இறங்கி வந்து இந்த சூப்பர்சானிக் ஃப்ளைட் வந்து ரொம்ப நாய்ஸியாக இருக்குது, இதை வந்து ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்ட்டு மக்கள் போராட்டத்துக்கே வந்துட்டாங்க. ஸோ இதை ஸ்டாப் பண்ணுறதுக்கான செகண்ட் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மணி. ஸோ இதோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. அண்ட் இவங்களுக்கு வந்து இன்கமும், அதாவது இதுலேருந்து வர லாபமும் கம்மியாக இருந்ததால் இவங்க இதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த சூப்பர்சானிக் ஃப்ளைட்டில் வந்து டிக்கெட் ரேட் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. இப்போ வந்து சாதாரண மக்களால் இதில் வந்து ட்ராவல் பண்ண முடியாது. ஓரளவுக்கு செல்வந்தர்களாக இருப்பாங்க இல்லையா, அவங்க மட்டும்தான் இதில் ட்ராவல் பண்ணுறது சுச்சுவேஷனாக இருந்துச்சு. அண்ட் இதனாலேயே வந்து நிறைய பேர் ட்ராவல் பண்ணதால் இவங்களுக்கு வந்து மணி இஷ்யூ நிறைய வந்துச்சு. ஸோ அவங்க இந்த சூப்பர்சானிக் ஃப்ளைட்டை ஸ்டாப் பண்ணுறதுக்கு இதுவும் ஒரு ரீசனாக இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல்
இப்போ நான் சொல்ல போகிறது தான் முக்கியமான ரீசனாக வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 2000 வந்து ஏர் ஃப்ரான்ஸோட கான்கார்ட் ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகும்போது என்ஜின் ஃபெயிலியர்னால பார்த்தீங்கன்னா ஒரு அதில் ட்ராவல் பண்ண இருந்த 109 பேசஞ்சர்ஸ் வந்து அந்த ஃப்ளைட்லேயே வந்து இறந்து போயிட்டாங்க. அண்ட் இதுதான் வந்து ரொம்பவே முக்கியமான காரணமாக வந்து இந்த சர்க்கிளில் சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர்சானிக் ஃப்ளைட்டில் முன்னாடி என்னென்ன வந்து பிரச்சனைகளாக இருந்துச்சோ அது எல்லாத்தையுமே சார்ட் அவுட் பண்ணிவிட்டு, அதாவது இந்த நாய்ஸ் பொல்யூஷன் அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் இந்த சேஃப்டி இஷ்யூ அண்டு இதோட டிக்கெட் காஸ்ட் இது எல்லாமே சார்ட் அவுட் பண்ணி அவங்க வந்து புதுசாக எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இதோட ஃபியூல் கன்சப்ஷனையும் வந்து சேஞ்ச் பண்ணி எல்லாமே ஒரு பர்ஃபெக்டான சூப்பர்சானிக் ஃப்ளைட்டை வந்து அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்க மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இதெல்லாமே சார்ட் அவுட் பண்ணி புதுசாக எல்லாருமே போகிற மாதிரி ஒரு எக்கனாமிக்கலான ஒரு ரேட்டில் வந்து டிக்கெட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே ட்ராவல் பண்ணலாம். எல்லாருமே ஆக்சுவலாக ரொம்ப ஸ்பீடாக வந்து ட்ராவல் பண்ணலாம். இன்னும் நிறைய நியூஸோட அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அன்டில் தான் உங்ககிட்ட இருந்து விடைபெறுது விஜய், த இன்ஃபர்மேட்டிவ் இடியட்.